Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. So friends, இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த க்யூட்டான போ கீச்செயின் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. நான் இன்ஸ்டாகிராம் கூகுளெலாம் பார்த்தேன், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே க்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான போ கீச்செயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து பாட் அண்ட் ஃப்ளவர் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரைடே வந்து அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனல் மட்டும் இல்லை, நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, என்னோடய ஓல்டு சேனல். அதுலேயுமே நிறையா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங், கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்யூட்டான யூனிக்கான ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள். நான் வந்து அதில் கேட்லாகில் எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸஸோடு கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பர்சனலாகவும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிங்கரில் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து க்ராச்செட் ஃபிங்கர் ப்ரொடெக்டர். ஸோ இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இதிலெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸோட வெக்கேஷன்ஸ்னால நான் கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோவுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதையும் பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிங்கர் ப்ரொடெக்டர். ஓகே, ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சேம் கலர்லேயும் பண்ணிக்கலாம், டூயல் கலர்லேயுமே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கலர்ஸில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சிங்கிள் கலரில் பண்ணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற யான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் பிக்னிக் யான், ரெண்டுமே சேம் பிராண்ட், 2 கலர்ஸுமே. ஓகே, 100% காட்டன் யான். நெக்ஸ்ட் blend வந்து 100% காட்டன், மீடியம் வெயிட் 4. ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ். நீங்கள் 3.5ம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2.5ம் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5னா கொஞ்சம் சின்னதாக வரும். நெக்ஸ்ட் யான் நீடில், அதுக்கப்புறம் சிசர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கீச்செயின் ரிங் அண்ட் இந்த மாதிரி ஜம்ப் ரிங். ஓகே, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து யான்ஸ் வேணும்னாலுமே நம்ம வந்து செல் பண்ணுறோம். நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் யூஸ் பண்ணுற யான்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் யான் வந்து நான் செல் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பிங்க் கலர் யான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த போவோட இந்த பார்ட்டு செய்கிறதுக்கு அப்பர் பார்ட். ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. க்ராச்செட்டிங் வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு 5 லெசன்ஸ்லேயே கற்றுக்கலாம். பிகினர்ஸ் கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு போ. ஸோ ஸ்லிப் நாட் போட்டிருக்கிறேன். இப்போ செயின் 25. ஹூக்கை வந்து இப்படி எடுத்துருங்க நூலை. 1 2. எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 செயின்ஸ். ஓகே, 27 செயின்ஸ். க்ராச்செட்டிங்கில் கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் 27 செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
இதான் ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை வந்து நேராக செகண்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அப்படியே நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே இழுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதாவது நெக்ஸ்ட் செயினில் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அடுத்த செயினில் நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு யான் ஓவர், ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். இப்போது 3 லூப்ஸையுமே நம்ம வெளியே எடுக்கிறோம். இதான் 1 ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 7 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 7 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 1 டபுள் க்ரூஷேக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 1 அகெயின் யான் ஓவர், ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 2 3 4 5 6 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம் 7 செயின்ஸுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு 3 லூப்ஸையும் எடுக்கணும். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதே இது நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ரிமைனிங் செயின்ஸில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், அடுத்ததில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, தேர்ட் இதில் நெக்ஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 7. ஓகே, 7 செயின்ஸுக்கு 1 டைம் நம்ம டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்குது பாருங்கள். சாரி, 3 செயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் செயின் 1 2 3. ஸோ நெக்ஸ்ட் இதில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு 3 லூப்ஸ், அடுத்ததில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து அக்ரலிக் யான்லேயும் ட்ரை பண்ணலாம், எனி டைப் ஆஃப் யானில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கீ செயினால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இதான் கிடையாது. ஓகே, இது ஒன் சைடு நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அதர் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் வந்து இப்படி டர்ன் ஆகும். இந்த டெய்லை வந்து நீங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணும்போது சேர்த்து ஒர்க் பண்ணிடுங்க இந்த டெய்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சைட் பண்ணும் போதும் நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்களா, அதே சேம் ஸ்டிச்சிலே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அகெயின் 1 டைம் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம இந்த சைடில் இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து 1 சிங்கிள் க்ரூஷே, இது ஹாஃப் டபுள் க்ரூஷே, இது பாருங்கள் டபுள் க்ரூஷியோட டாப் 7 டைம்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, சிங்கிள் க்ரூஷே இந்த 2 லெக் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ யான் ஓவர் பண்ணி 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நம்ம இந்த சைடு என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ஈஸி பேட்டர்ன். நெக்ஸ்ட் பாருங்கள், டபுள் க்ரூஷேனாலே நமக்கு வந்து பெருசாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டபுள் க்ரூஷே மேலேயும் நெக்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ்க்கு
one time double crochet, 1, 6, 1 2 3 4 5 6, 7th time, 1 time double crochet. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஹாஃப் டபுள் க்ரூஷே. நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டிச்சோட சைஸோட இது வந்து குட்டியாக இருக்குது. இந்த ஹாஃப் டபுள் க்ரூஷே மேலே ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 1 சிங்கிள் க்ரூஷே பண்ணுவோம். அதே மாதிரி 1 சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 1 ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. Sixth time double crochet. Next 7th time double crochet. Next 1 time half double crochet. அடுத்த ஸ்டிச்சில் 1 time single crochet. ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, இதில் 1 time slip stitch. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நல்லா லாங் டெயில் வச்சு கட் பண்ண போகிறோம். லாங் டெயில் வந்து நம்ம மெஷர் பண்ணால் இந்த மாதிரி இது இவ்வளோதான் லாங் டெயில் விடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சும்மா காட்டுறதுக்காக நான் விடுறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த அளவுக்கு ஒரு லாங் டெயில் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும். ஓகே, ஸோ டாப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் அதர் கலர் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே ஸ்லிப் நாட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 21. ஓகே, செயின் 21, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகே, செயின் 21 போட்டிருக்கிறேன். இப்போது ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 14 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் 3 ஸ்டிச்சஸை தவிர 14 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, one 2 3 4. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 14 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 13 14. ஓகே, 14 செயின்ஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின் கரெக்டாக போட்டிருக்கிறீங்கன்னு மீனிங். லாஸ்ட் 3 செயின்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினில் 1 டைம் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச்.
இதை வந்து ஒரு சின்ன டெய்லன் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். யான் எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து நம்ம டை பண்ணிக்கோங்க. மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட பாட்டம் உழுது. நம்ம அசம்பிள் வந்து இப்போ பண்ண போகிறோம் போவை. ஓகேவா? ஸோ போ அசம்பிள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது நம்ம டாப் பண்ணோம் பார்த்தீங்களா, இது இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ க்யூட்டாக நமக்கு நம்மளோட போ இது வந்து மேலே கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லாங் டெய்லில் வந்து டார்னிங் நீடில் யான் நீடில் இப்படி கோர்த்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாட்டம் பார்ட்டை இங்கே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வி ஷேப்பாக கொஞ்சம் பண்ணிடுங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் இதை முதல்ல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி தைக்கும் போதே நம்ம இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக தைக்காதீங்க. இந்த மாதிரி போ வர மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்கணும். இந்த மாதிரி பேக் சைடில் ஈக்குவல் பெண்ட் வந்து பின்னாடி பார்த்துக்கோங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து சென்டரில் டைப் பண்ணும்போது இது அழகாக வந்துடும். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா சென்டரில் இப்படியே நீங்கள் தச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து ரேப் பண்ணும்போது எல்லாமே ஹைட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுட்டு தச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் இப்படி தைச்ச உடனே இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதோட சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம wrap பண்ணிடலாம். wrap பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு அந்த போ ஷேப் வந்து வரும். அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்காதீங்க. ஸோ wrap பண்ணி உங்களுக்கு முடித்த பிறகு இந்த wrapping ஓகே ஒரு 5 டைம்ஸ் வந்து wrap பண்ணிக்கோங்க. wrap பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீ செயின் ஹோல்டர் வந்து நம்ம கீ செயின் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான போ கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கீ செயின் பிடிச்சிருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண க்ராச்செட் ஒர்க்ஸை வந்து என்னோடய மெயில் ஐடி இல்லை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.